ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள், அதே சமயம் பெரியார் அவர்கள் பிறந்தநாள். இன்றைக்கி தேதியில் அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு எக்ஸ் தளத்தில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாருக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தார். பெரியார் திடலுக்கு நேரில் போய் மரியாதை செலுத்தியிருக்காரு. அவரோட விஜய் அவர்களோட அரசியலை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு அனலிஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளும் அவங்க ஃபேன் நிறையா பேர் அவர் ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க. அந்த வரிசையில் நம்மளும் தாங்க. ஸோ அவருக்காக எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணணும், அதுக்கான ஷார்ட்ஸ் ஆகட்டும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்குது. தப்பான விஜய் அவர்களை தப்பான கைட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. எதை வச்சு சொல்கிறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவர் இன்னும் மாநாடை அறிவிக்கலை. கொடியை பற்றி இன்னும் விளக்கம் பற்றி இன்னும் கொடுக்கல. முழுசாக அவர் கொள்கைகளை பற்றி இன்னும் அவர் விளக்கமாக சொல்லலை. அவர் எந்த ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மாநாட்டில் தான் சொல்ல போகிறாரு. பட் இருந்தாலும் அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை கொடுத்து கட்சியை அறிவிச்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராகவும் மதவாதத்துக்கு எதிராகவும் நம்ம அரசியல் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பேர்லேயும் பார்த்தீங்கன்னா திராவிடங்கிறது சொல்லி இல்லாதனால தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுருந்தாரு. அந்த பேருக்கும் நிறையா இடத்துலேருந்து பாராட்டுகள் வந்துருச்சு. ஒரு சிலர் இடத்துல திராவிடங்கிறது இல்லாமல் பண்ணுறாரோ அப்படிங்கிற கொஸ்டினும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்தார். ஒரு சில விஷயத்துக்கு சிஏ ஆகட்டும், கள்ளச்சாராயமாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றியும் பேசியிருந்தார். இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வரோம். நீட்டுக்கு எதிரான அவரோட ஸ்பீச்சை தெளிவாக கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்டிகைகளாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னவர். விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்ல அது ஏன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களாக இருக்கட்டும், பிஜேபி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த நார்மலாக நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு நியாயமான கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருந்தார். எல்லாத்துக்குமான அரசியல் பண்ணுறப்ப எல்லா விதமான அரசியலும் அவர் எல்லா தலைவருக்கும் இப்போ வாழ்த்து சொல்கிறார். பாரபட்சமின்றி மோடிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. சேம் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கவர் பார்த்தீங்கன்னா பெரியார் அவருக்கும் வாழ்த்து சொல்கிறாரு. அப்படி இருக்க சமயத்தில் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொன்னால் ஏன் இதுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்காரு? இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா திமுகவோட தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதே ஃபாலோ பண்ணுவார். ஓணம் வாழ்த்து சொல்லுவார், ரம்ஜான் கிறிஸ்மஸ்க்குலாம் வாழ்த்து சொல்லுவார். இந்துக்கள் பண்டிகைக்கு எதுக்குமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. டிஎம்கேல மெயினாக இருக்கவங்க, மெயின் டாப் லீட்ஸில் இருக்கவங்க யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதுவே இவரும் ஃபாலோ பண்ணுறாரா? இவரும் அந்த திராவிடியன் ஐடியாலஜிஸ்குள்ளே போகிறாரா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக ரெண்டு கட்சிகள் இருக்குது. திமுகவில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுகவும் இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி அந்த பெரியார் அந்த ஒரு திராவிடன்ஸுக்குன்னு ஒரு ஓட்டு இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அது போயிடும். இது இல்லாமல் மக்கள் ஒரு மாற்று சக்தியை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷனில் பாலிடிக்ஸில் ஒரு நிறைய வாய்ப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் எதிர்பார்த்தோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களும் நிறைய பேர் எதிர்பார்த்ததுக்கு காரணம் தான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நம்ம யாராச்சும் சூஸ் பண்ணணும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு ஆப்ஷன் தான் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டே வராங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க திராவிடத்தையும் ஏற்றுக்கல. இது தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுத்தையுமே ஏற்றுக்காமல் தமிழ் தேசியம்னு சொல்லி புதுசாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியாலஜி மூவ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்டெண்டாக இருக்க ஒரு திராவிடன்ஸ் பார்ட்டிஸ் திமுக, அதிமுக அது என்ன பண்ணுதோ அதையே தான் நீங்களும் திரும்பி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்டியூட்டாக ஒரு செகண்ட் பர்சனாக தான் இருக்க முடியும். ஸோ இது சும்மா ஒரு அப்சர்வேஷன் தானா, உங்களை மாதிரி உங்களை ஃபேன்ஸுக்காக நமக்கு தோன்றுதான். உங்களுக்கு யாராவது தப்பான கைட் பண்ணுறாங்களோ, இந்த விஷயம்லாம் சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா சிறுவை கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா லெவல்லையுமே அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் 90% மேலே எல்லாமே உண்மையாக நண்பர்களில் தான் இருக்கும். நீங்கள் திருச்சி எடுத்துக்கோங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. இவங்க நாம் ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இது உண்மையை நடைமுறையில் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு தெரியாமல் இவங்களுக்கு இப்படி சொன்ன வாழ்த்து சொன்னால் அவங்க கோச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. அதை திமுக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் செகண்ட் பிளேஸ் சப்ஸ்டியூட் தான் போவீங்களே தவிர நம்ம தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது. எப்பயுமே ஒரு பொதுவாக இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. நீங்கள் படத்துலையும் அப்படி தான் இருந்தீங்க, பாலிடிக்ஸ்லேயும் அப்படி தான் இருந்தால் தான் நிறைய ஆடியன்ஸை நிறையா பேரை ரீச் பண்ண முடியும். விஜய் அவர்களே நிறையா இதில் சொல்லியிருப்பார், நான் எல்லாமே சர்ச்சுக்கு போவேன், கோவிலுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ரீசெண்டாக சீரடி சாய்பாபா கூட போயிட்டு வந்ததாக பேசப்படுது. அப்படி இருக்கப்போ முழுமையாக
ஒரே இறைநம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஓப்பனாக சொல்கிறதுலேயே ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால யாரும் மற்றவங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க. உங்களோட ஐடியாலஜி என்னங்கிற சிம்பிளாக சொல்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடியாலஜி இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிற ஐடியாலஜி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா இப்போ ஒரு படத்தை லியோ படத்தை 1 கோடிக்கு மேலே வந்து தேட்டரில் போய் பார்க்குறாங்க. எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு படம் என்ன படம்னாலும் சரி ஒரு கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குற அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் இருக்கார். 200 கோடி கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அரசியல் வரப்ப இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் எல்லா அப்டாக்கிள்ஸை தாண்டி வந்து எல்லாத்துக்குமான ஒரு தலைவராக வந்து நீடிக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது தெரியணும். இது வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான அரசியல் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அதுவே வந்து ஒரே மாதிரி அரசியலை வந்து நாங்கள் போர் அடித்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அதுக்கு தான் இன்றைக்கி தேதியில் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் நிறையா அரசியல் நல விரும்பிகள் பார்த்தோன்னா அதுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி அரசியல் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.